சிறந்த திரைப்படங்களை தேர்வு செய்து விருது வழங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சிறை என்ற திரைப்படத்திற்கும் ஹபீபி என்ற திரைப்படத்திற்கும் சிறந்த விருதுகளை வழங்க தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன். வறுமை ஒழிப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழரை டாட்டாவும் பிர்லாவும் கொண்டாடினார்கள். அவர் யார் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நெருக்கமான நண்பராக இருந்தார். அவர் பெயரை மையமாக வைத்துதான் கவிஞர் வாலி அவர்கள் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் என்ற பாட்டை எழுதினார். அவர்தான் கீழக்கரையை சேர்ந்த BS அப்துல் ரஹ்மான். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுடைய வறுமையை போக்கும் வகையில் வளைகுடாவில் அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். அவருடைய பெயரால் தான் BS அப்துல் ரஹ்மான் கிரசன் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அவரை சிறப்பிக்கும் வகையில் பாருங்களேன், 9 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கிறது. இதுதான் சமூக நீதியா? சமூக நீதி சார்ந்த ஒரு பொழுது சர்ச்சைகளை பேசினேனா? உங்களுக்கு யாருக்காவது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசினேனா? நீங்கள் தானே சமூக நீதியை வழங்க வேண்டும். இந்த பேரவையில இல்ல முதல்ல ஒரு எச்சரிக்கை பண்ணி தான் சீக்கிரமா முடியுங்கள், எச்சரிக்கை பண்ணி அப்புறம் 2 மணி சேர்ந்து அடிக்கும் போது தான் முடியுங்கள் என்ற அர்த்தம் நீங்க பேசுங்க. நன்றி. BS அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த வறுமை ஒழிப்பு முயற்சியை பாராட்டும் வகையில் தமிழ்நாட்டுடைய கட்டிடவியலுடைய தந்தையாக போற்றக்கூடிய நிலையில அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் சென்னையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்துள்ள அந்த பகுதியில் கேளாம்பாக்கத்தை நோக்கி அமைந்திருக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று சிறுபான்மை சமுதாய மக்கள் எளிதாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிவிட முடியாது, எளிதாக சட்டமன்ற உறுப்பினராகிவிட முடியாது. அவர்கள் எளிதிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளாட்சி அமைப்புகளிலே இருக்கிறது. அவர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளை சில அதிகாரிகள் அவருடைய அரசியல் பலத்தை சிதைக்கும் வகையில், அவருடைய வாக்குகளை மதிப்பிழக்க செய்யும் வகையில் சிதறடிக்கக்கூடிய சில போக்குகள் இருப்பதாக கடந்த பல ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இன்றோ நேற்றோ அல்ல, கடந்த பல ஆண்டுகளாக. எனவே இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு அநீதி நடந்து விடாமல் அவருடைய உணர்வுகளை பாதுகாக்கும் வகையில் இந்த அரசு அதிகாரிகளிடம் உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடிய தமிழர்களால் நமக்கு அந்நிய வருவாய் குவிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் வெளிநாடுகளுக்கு சென்று உழைப்பு செய்து வணிகம் செய்து அங்கு ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை தாயகத்துக்கு கொண்டு வரக்கூடிய மக்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். பிற நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே குடியுரிமையை பெற்று அங்கே வாழ்ந்து விடுகிறார்கள், வருமானத்தை அங்கேயே செலவு செய்கிறார்கள். ஆனால் துபாய்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பஹ்ரைனுக்கும் கத்தாருக்கும் ஓமானுக்கும் போகக்கூடிய நம்முடைய தமிழர்கள் தான் அங்கே சம்பாதிச்சு அந்த பணத்தை இங்கே கொண்டு வராங்க. அதனால ரியல் எஸ்டேட் துறை மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல தொழிலாளராக சென்றவர்கள் 10 ஆண்டுகள் அங்கு பணியாற்றிவிட்டால் வயது முதிர்வின் காரணமாகவோ அல்லது உடல் இயலாமையின் காரணமாகவோ அல்லது பணி இழப்பின் காரணமாகவோ அவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புகின்ற பொழுது அவர்கள் சொந்த ஊரிலே தொழில் தொடங்குவதற்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாயை வட்டியில்லா கடனாக வழங்குவது குறித்து இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலமாக்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில ஸ்கூட்டி வாங்குவதற்கு மானியம் அறிவித்தார்கள். அடுத்து வந்த திராவிட மாடல் அரசிலும் அதை சிறப்பாக தொடர்ந்தார்கள். ஸ்கூட்டி வாங்குவதற்கான மானியத்தை இந்த அரசில 75,000 ரூபாயாக உயர்த்தி தருமாறும், எங்கெல்லாம் அது வழங்கப்படாமல் இருக்கிறதோ அவற்றில் கவனம் செலுத்தி அந்த உலமாக்களுக்கு அவை கிடைப்பதற்கு வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, இன்னைக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி பொதுமக்களால் மிகப்பெரிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நோக்கி வர வைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. 3 கோடி ரூபாய் என்பது இன்றைய விலைவாசி உயர்வில் போதுமானதாக இருக்காது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை 10 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கட்சி சார்பற்று பார்த்தீங்களா, வேறு ஏதாவது பேசணும்னா ஒன்று ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க பேசுனா ஆளுங்கட்சிக்காரவங்க மட்டும்தான் மேஜையை தட்டுவாங்க, எதிர்கட்சி பகுதியை சேர்ந்தவங்க பேசுறாங்கன்னா எதிர்கட்சி சேர்ந்தவங்க மட்டும்தான் மேஜையை தட்டுவாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அரசு வழங்குகிறது. அதை நீங்கள் 10 கோடி ரூபாயாக உயர்த்தி தருவதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முடிச்சிடுறேன். இந்திய இலங்கை கடலோர பகுதிகளில் 2 நாடுகளுடைய மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற போது பல சச்சரவுகள் வெடிக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கையுடைய கடற்படை பல நேரம் தாக்குகிறது. மிகப்பெரிய இன்னலுக்கு தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் ஆளாகி வருகிறார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு ஒரு வலியுறுத்தலை செய்ய வேண்டும். இந்திய இலங்கை கடற்பகுதியில்
இந்திய கடற்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல்களை தினமும் 2 முறையாவது வலம் வரச் செய்தால் அது நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நிறைவாக ஒரு விஷயம், குறிப்பாக உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு 20 to 30 பேர் தினமும் விடுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு வருவது வந்து பல பேருக்கு. இப்ப எனக்கு சொந்த கார் இருக்கு, இருந்தாலும் நான் ஏன் பேருந்துல வரேன்னு சொன்னா, பேருந்துல வருகின்ற பொழுதுதான் சக சட்டமன்ற உறுப்பினர்களோடு கட்சி சார்பற்று கலந்துரையாட முடிகிறது. அதில் வரக்கூடிய பணியாளர்களோடு உரையாடி பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த ஏற்பாடு நல்ல ஏற்பாடு. ஆனா ஒரு பேருந்துக்கு 40 இருக்கைகள் இருக்கு, 5 பேருந்து எதுக்கு நமக்கு வீண் செலவு? அதற்கு மாற்றாக 5 பெரிய பேருந்துகளை நீங்கள் வழங்குவதற்கு பதிலாக ஒரு 4 சிறிய வேன்களை வழங்கினா, அந்த வேன்களில் நாங்கள் 30-40 பேர் தான் அதிகபட்சம் வர்றாங்க, அவங்க வந்துட்டு போறதுக்கு வசதியாக இருக்கும். எனவே இதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக என்னுடைய தொகுதி கோரிக்கைகள் 2-3 தான், வேற ஒண்ணுமே இல்லை. முன்னாள் அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர் அமைச்சராக இருந்த போது என்னுடைய சிதம்பரம் தொகுதிக்கு கணினி பூங்கா, டைட்டில் பார்க் ஒன்றை கொண்டு வருவதற்கான முன்முயற்சிகளை செய்தார்கள். தயவுசெய்து இந்த அரசின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள், இந்தி எதிர்ப்பு போராட்ட காலத்தில் எண்ணற்ற உயிர் தியாகத்தை செய்த அந்த பூமி சிதம்பரம் பூமி. அந்த தியாகிகளுக்கு மரியாதை செய்யும் விதமாக, அங்கு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக சிதம்பரத்தில் ஒரு டைட்டில் பார்க் அமைவதற்கு இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் முதல்ல புஷி ஆனந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பிஸி ஆனந்துன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அதனால் மகிழ்ச்சியான ஒரு அமைச்சராக இருக்காரு, எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்கள் மாவட்டத்துக்கு அவர் அமைச்சராக போட்டிருக்கீங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னோம்னா, வெள்ளாற்றின் குறுக்கே ஆதிவராகநல்லூர் ஊராட்சியில் தடுப்பணை கட்ட அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் வெள்ளாற்றின் குறுக்கே சீமுட்லூரிலிருந்து தீத்தாம்பாளையம் செல்லும் பாலத்தின் அருகே தடுப்பணையை கட்டினால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் 20 ஊராட்சிகள் வரும் வரை பயனடையும். எனவே அந்த தடுப்பணையை தீத்தாம்பாளையம் செல்லும் பாலத்தின் அருகே கட்டிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆதனூர் மற்றும் குமாரமங்கலம் இடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே இன்னொரு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது, அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. அதை விரைவில் திறப்பதற்கு ஏற்பாடு செய்ய விரும்புகின்றேன். பரங்கிப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட வீரன் கோவில் திட்டு ஆலக்குடி அருகே ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, வாய்ப்புகளை வழங்கிய நம்முடைய பேரவைத் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக வாழ்த்து தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உலமாக்களுக்கான இருசக்கர வாகன மானியங்கள் குறித்து அவர்கள் சொன்னார்கள். அதற்கான மானியம் 25,000 அல்ல 50,000 வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வரலாற்றிலே முதன்முறையாக இந்த வருடம் 950 உலமாக்களுக்கு விரைவிலே வழங்கப்பட இருக்கிறது. அதற்காக 4,75,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை வழங்குவார்கள். உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள். இந்த ஸ்கூட்டிக்கான மானியத்தை 75,000 நான் உயர்த்தி கேட்டிருந்தேன், நீங்க தவறாக புரிஞ்சிருக்கீங்க. நன்றி. உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள்.